அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் மாமகரிஷி ஈஸ்வர் பட்டர் அவர்களால் அருளிய சத்தியத்தின் சக்தி நிலை என்ற நூலிலிருந்து ஒரு சிறு பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இறைவன் எந்த வடிவத்தில் இருக்கிறார்? இதுவே இன்றைய பதிவு. இறைவன் எந்த உருவத்தில் இருக்கிறார் என்பதை பற்றி மாமகரிஷி ஈஸ்வர் பட்டர் அவர்கள் வழங்கியுள்ள கருத்து. இப்பிரபஞ்சத்தில் எல்லா மண்டலங்களிலும் இறைவன் என்பவன் ஒருவனே. எத்தனை மதங்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய இறைவன் ஒருவனே. இந்த இறைவனுக்கு உருவம் என்பது எதுவும் கிடையாது. மாறாக இறைவனின் உருவம் ஜோதியாக இருப்பதுவே. இன்று நாம் வழிபடும் உருவ அமைப்புகள் நமக்காக சித்தர்களால் வழங்கப்பட்டதாகும் அல்லது கொடுக்கப்பட்டதாகும். மானுடர்களை இறைவன்பால் ஈர்ப்பதற்காக கோவில்களும் பூஜைகளும் புஷ்பங்களும் மலர் கற்பூரம் படையல் அனைத்தும் நம்மை கோவிலின்பால் ஆன்மீக பாதையில் அழைத்து செல்வதற்காக சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு வடிவமே அல்லது முறையே ஆகும். சித்தர்களால் கொடுக்கப்பட்ட அமைப்பில் நாம் எந்த உருவ அமைப்பில் நினைக்கின்றோமோ அந்த உருவ அமைப்பில் நமக்கு தரிசனம் கிடைக்கும். இதுவே உண்மை. காளி, மாரியம்மன், கொண்டம்மன் எல்லா அம்மன்களும் மனித பிறவிகளே. மேற்கூறிய அம்மன்கள் அவர்கள் செய்த பூஜை பலன்களால் தெய்வீக அருள் பெற்ற பலன்களால் மனிதர்களின் வேண்டுதலுக்கு அவர்கள் மூலமாக பலன்கள் கிடைக்கிறது. அதாவது காளி, மாரியம்மன், கொண்டம்மன் போன்ற தெய்வங்கள் மனிதர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் செய்த பூஜை பலன்கள் காரணமாக அவர்கள் தெய்வீக அருள் பெற்று இருந்தனர். அவர்கள் பெற்ற அருளின் காரணமாக மனிதர்களின் வேண்டுதல்களுக்கு அவர்கள் மூலமாக பலன் கிடைக்கிறது. முகமது நபி, இயேசு, ஆஞ்சநேயர், ராமர், கிருஷ்ணர் எல்லோருமே தெய்வீக அருள் பெற்றவர்களே. அல்லாஹ், பரமபிதா, ஈஸ்வரர் எல்லாம் ஒன்றே. அதாவது அனைவரும் ஜோதியின் ரூபமே, ஜோதி ரூபமாகவே உள்ளனர். ஜாதி சமய பழக்க வழக்கங்கள் எல்லாம் நமது முன்னோர்களால் கொடுக்கப்பட்ட வழியே. ஆனால் அந்த ஜாதி சமயங்கள் தற்பொழுது கொடுக்கும் சூழ்நிலையில் இல்லை. எனவே இறைவன் என்பவன் ஒருவனே. அவன் ஜோதி வடிவமாகவே காட்சி தருகிறான். நாம் செய்யும் செயல்கள் மற்றும் எண்ணங்களால் இறைவனை நாம் அடைய முடியும். அந்த ஜோதி ரூபமாய் நாமும் ஆக முடியும். நன்றி, வணக்கம்.